எலெக்ஷனுக்கு இன்னும் சில மணி நேரங்கள் தான் இருக்குது. ஒரு ஓட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் இந்த ஒரு ஓட்டு தான் நாளைக்கு நம்ம ஃபியூச்சரை டிசைட் பண்ண போகுது. அப்படி நம்ம பார்த்து ஓட் பண்ணி நம்ம நடத்தி முடிச்ச வந்துட்டு இந்த எலெக்ஷன் இந்த கடந்து வந்து ஒரு 5 வருஷத்தில் என்னென்ன நடந்திருக்குன்னு நம்ம ஒரு சின்ன ரீகேப் பார்ப்போம். 4 லட்சம் கோடி கடனில் இருந்து 10.62 லட்சம் கோடி கடன் ஏறினது. அண்ணா யூனிவர்சிட்டி ரேப் கேஸ் அந்த ஞானசேகரன் புறம்போக்கு. கோயம்புத்தூர் கூட்டு பலாத்காரம் 2.5 வயசு குழந்தைய ரேப் பண்ணி கொலை பண்ண அந்த டிஎம்கே மெம்பர். நாங்குநேரியில் பொண்ணு பாத்ரூம் போகும்போது அங்கே நடந்த ரேப் அண்ட் மர்டர். அஜித்குமாரோடைய கஸ்டடி மர்டர். கனிமாமலை கொள்ளை. கன்னியாகுமரியிலிருந்து நாகர்கோயிலில் இருக்கிற ஏரியா மலைகளெல்லாம் வெட்டி வந்துட்டு கொள்ளையடிச்சு அந்த மலையவே காணாம சொல்லி உருட்டினது. பால் விலை ஏற்றம். மாதம் ஒரு முறை வந்துட்டு கரண்ட் ரீடிங் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதை வந்துட்டு பண்ணாமல் விட்டது. நீட் எக்ஸாம் ரத்து பண்ணுறேன்னு சொல்லி ஏமாத்துனது. செவிலியர்கள் போராட்டம், தூய்மை பணியாளர்கள் போராட்டம், பார்ட் டைம் டீச்சர்ஸ் போராட்டம், அங்கன்வாடி ஊழியர் போராட்டம், டாக்டர்ஸ் போராட்டம், சாம்சங் ஊழியர்கள் போராட்டம், விவசாயிகள் போராட்டம். இதில் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் எல்லாம் அவங்களுக்கு சாப்பாடுலாம் ஒழுங்காக போய் சேராமல் குப்பை வண்டியில் சாப்பாடு கொண்டு போனதும் அந்த குப்பை வண்டியில் அவங்களை இழுத்து ஏற்றிட்டு போனதெல்லாம் ரொம்ப நம்மளால் மறக்கவே முடியாது. அம்மா உணவு ஸ்கீமை வந்துட்டு பாதியாக வந்துட்டு கம்மி பண்ணது. அதனால் எங்களுக்கு வந்துட்டு இழப்பு தான் இருக்குது. நாங்கள் அதனால் வந்துட்டு பாதிக்கும் கம்மியாகவே வந்துட்டு அவங்க ரத்து பண்ணது. 4000 கோடி ரூபாயில் வந்துட்டு சிங்கார சென்னை பேக்கேஜ் 80% முடிஞ்சிருச்சு, 90% முடிஞ்சிருச்சு. நம்ம ரெயின் ஸ்ட்ராம் வாட்டர் பண்ணுறோம் அப்படின்னு வந்துட்டு சொன்ன விஷயங்கள் இருக்கட்டும். திருப்பரங்குன்றம் தீப விவகாரம், 65 வயசு பாட்டி ரேப் கேஸு, கஞ்சா போதையில் வந்துட்டு மர்டரும் ரேப்பும் ராபரியும் இதோட கேஸ்லாம் அதிகமான விஷயங்கள். சோஷியல் மீடியாவில் எதிர்த்து கேட்குறவங்க அரெஸ்ட் பண்ணுறது, முக்கியமாக சவுக்கு சங்கர், ஃபெலிக்ஸ் அந்த மாதிரி இருக்கிற யூடியூபர்ஸை வந்து அரெஸ்ட் பண்ண விஷயங்கள். கரூரில் 41 பேருடைய வந்துட்டு உயிர் போனது. செந்தில் பாலாஜியை அரெஸ்ட் பண்ணது, அதில் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வெளி வந்தது. ஜாதி வெறியால் வந்து பார்த்தோன்னா SC/ST மக்கள் அவங்க மேலே ஏற்பட்ட வந்துட்டு வன்முறை தாக்குதல் எவ்வளவோ இருந்தது. கவின் மர்டர் கேஸ், ஆம்ஸ்ட்ராங் மர்டர் கேஸ், லேடி போலீஸ்க்கே வந்து பார்த்தோம்னா செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடந்தது. வேங்கை வேல் பிரச்சனை, குடிக்கிற தண்ணியில் மலம் கலந்து அது மேலே இருக்க கேஸ் அது யார் பண்ண என்ன இது ஒன்றுமே நடத்தவே வராது. பரந்தூர் விமான நிலைய பிரச்சனை, ஹவுஸ் டேக்ஸு, ஜென்ரல் டேக்ஸு, EB டேக்ஸு இதெல்லாம் வந்துட்டு உயர்னது. ஸ்கூலில் செவரு இடிஞ்ச சின்ன குழந்தை வந்துட்டு உயிர் விட்டது. கேப் ஷோவில் ஸ்டாம்பீடில் 5 பேரோட உயிர் போனது. பாட்டிலுக்கு 10 ரூபான்னு ஏற்றுனது. நகராட்சி தேர்தலில் நகராட்சி துறையில் 2000 கோடிக்கு ஊழல் நடந்தது. கள்ளச்சாராயத்தில் காய்ச்சினதில் 63 பேர் வந்துட்டு செத்து போனது. கிட்னி ஸ்கேம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருந்தால் நல்லது, மக்களுக்கு நல்லதாக இந்த 5 வருஷத்தில் நடந்ததுன்னா மகளிர் விடியல் பயணம் அப்படின்ற ஒரு விஷயம். எல்லாருக்கும் வந்துட்டு பஸ் ஒயிட் போர்டு வந்துட்டு ஃப்ரீ அப்படின்னு சொன்னது. ஆனால் அந்த ஒயிட் போர்டே நம்ம வந்துட்டு கம்மியாக தான் பார்த்தோம். ரெண்டாவது அதான் அது நிறைய பேருக்கு யூஸ் ஆச்சு. காலை உணவு திட்டம், காலையிலையும் சாப்பாடு வந்துட்டு போடுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம். ஆனால் நிறைய ஸ்கூலில் வந்துட்டு பார்த்தோன்னா வந்துட்டு காலை உணவு திட்டம் சாப்பாடு வந்துட்டு எங்களுக்கு சரியா இல்லை, எங்களுக்கு அப்படி இருக்குது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிங்க. ஒரு மாவட்டத்தில் ஒரு ஸ்கூலில் வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 30க்கும் மேலில் இருக்கிற குழந்தைங்க வந்து பார்த்தோன்னா அட்மிட் ஆகிட்டாங்க. மாதம் ஆனால் வந்துட்டு 1000 ரூபாய் பெண்களுக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள் பெண்களுக்கு வந்துட்டு நிறையவே யூஸ் ஆச்சு. ஸோ இவ்வளோ விஷயம் இது வந்து பார்த்தோம்னா ஏதோ நோட் பண்ண முடிஞ்ச விஷயம், நோட் பண்ண முடியாதது, நியூஸில் வராதது, ஏகப்பட்ட விஷயங்கள்.